இது மகிமை நேரம். ஆண்டவர் உலகரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம் தொடர்ச்சியாக தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒருவரை நாம் பார்க்கிறோம். பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழ் விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகி கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடன் அது இரு பக்கமாய் பிரிந்ததினாலே எலிசா இக்கரைப்பட்டான். இங்கே எலியா என்கிற தீர்க்கதரிசியின் மேல் இருந்து விழுந்த சால்வை இங்கே எலிசாவின் மேல் விழுகிறது. எலியா இங்கே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா புலம்புகிறார். எலிசா புலம்பும் போது என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாயிருந்தவரை என்று சொல்லி புலம்புகிறார். அப்போ உனக்கு என்ன வேணும் கேட்கிறார். உனக்கு இருக்க ஆவின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும். உனக்கு இருக்கிற ஆவின் வரம் ரெட்டிப்பாய் வேண்டும். நான் போகும்போது பார்த்தா கிடைக்கவில்லை. இல்லை, வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். இவர் அக்கனின் மயமான குதிரை ரதங்களில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவர் மேலிருந்து சால்வை விழுகிறது. அதை எடுத்துக்கொள்கிறார். எலியா போட்டிருந்த சால்வை கீழ் விழுகிறது. அதை எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொண்டு புலம்பிக் கொண்டே வருகிறார். யோர்தானுக்கு வருகிறார். யோர்தானிலே அவர் சால்வையை 2ஆக முறுக்கி 14ஆம் வசனம் வாசிக்கிறேன். எலியாவின் மேலிருந்து கீழ் விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகி கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடன் அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். அந்த சால்வை எடுத்து தண்ணீரை அடிக்கிறான். எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி யோர்தானின் தண்ணீர் அடிக்கிறான். யோர்தானின் தண்ணீர் 2ஆக அது பிரிகிறது. 2ஆக பிரிகிறது. இங்கே இந்த எலியாவும் இதைத்தான் செய்ததாக நாம் பார்க்கிறோம். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்ததில் அவர்கள் இருவரும் உலர்ந்த தரவிளையாய் அக்கறைக்கு போனார்கள். எலியா தண்ணீர் அடிக்கிறாரு, அது 2ஆக பிளக்குது. அதே மாதிரி இங்கே எலிசாவும் தண்ணீர் அடிக்கிறாரு, அந்த யோர்தான் 2ஆக பிளக்கிறது. அப்ப எலியாவின் மேல் இருந்த அந்த வல்லமை இரட்டத்தனையா எலிசாவுக்கு கிடைக்கிறது. எலிசாவுக்கு கிடைக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், எலிசா என்கிற தேவ மனிதனை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்பொழுதே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். இங்க தீர்க்கதரிசி புத்திரர் எலிசாவை நோக்கி, நாங்க உம்மோட குடியிருக்க இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு, அதனால நாங்க யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்று சொல்லி புறப்பட்டு போறாங்க. அவர்களோடுவே நீ தயவு செய்து உடைய அடியானடை கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி போனார். அங்க போய் மரங்களை வெட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு உத்தரத்தை வெட்டும் போது கோடாரி தண்ணீர்ல விழுந்துருது. சொல்ற, ஐயோ ஆண்டவனே, இது இரவலாய் வாங்கினது, இரவலாய் வாங்கிவிட்டது. எலிசா கேட்கறாரு, எங்க விழுந்துச்சுப்பா? இங்க தான் விழுந்துச்சு. ஒரு கொம்பை வெட்டி அதை தண்ணியில போடுறாரு. இரும்பு மிதக்குது. இரும்பு மிதக்குது. இரும்பு எங்கேயாவது மிதக்குமா? சரித்திரமே இல்லை. இரும்பு மிதக்காது, மூழ்கத்தான் செய்யும். தண்ணியில இரும்பு மிதந்தது சரித்திரம். ஏன்னா இங்க இரும்பு மிதக்கிறது. கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி, அந்த இரும்பு மிதக்குது. கொம்பை வெட்டி போட்ட அந்த இரும்பு மிதந்துருது. அதை உடனே அவன் எடுத்துக்கொள்கிறான். இப்படி இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு தேவ மனிதனாய் இந்த எலிசா என்கிற தேவ மனிதர் காணப்பட்டார். இந்த எலிசா என்கிற தேவ மனிதர் சூனேமித்தாள் வீட்டுக்கு போறார். அங்க தங்கி இருக்கிறார். தங்கி இருக்கும்போது அவள் அந்த குமாரன் மரித்து போகிறான். அந்த குமாரன் மரித்து போகிறான். மரித்து போகும்போது
அங்க எலிசாவினிடத்துல ஆள் அனுப்புறாங்க. முதலாவது ஒரு ஆள் வர்றாரு, சுனமித்தாலே வர்றா, கடந்து வந்து எலிசாவினிடத்துல கடந்து வரும்போது எலிசா சொல்றாரு, ஒரு ஆளை அனுப்பி விடுறாரு. இந்த கம்பப்பைய மேல வை, இந்த கொம்பப்பைய மேல வை. ஒன்றும் நடக்கல. பிள்ளை இறந்து போட்டான்னு சொல்ல வரா, கொம்பை மேல வைங்க, ஒன்றும் நடக்கல. திரும்பி எலிசா போய் அங்கே ஜெபிக்கிறார், அங்கே அற்புதம் நடக்கிறது. எலியா எப்படி ஜெபித்து அற்புதம் நடந்ததோ அதே போல எலிசா ஜெபித்து இங்கே அற்புதம் நடக்கிறது. ஆவிக்குரிய வரங்கள் ரெட்டிப்பாக இங்கே கிடைத்ததினாலே இங்கே அற்புதம் நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வரத்தை ஆண்டவர் ரெட்டிப்பாக கொடுக்கும்படியாக விரும்புகிறார். எப்ப ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது வரங்களும் கிருபைகளும் ஆண்டவரிடத்தில் வரக்கூடியது. இங்க எலிசாவுக்கு அதுதான் வந்துச்சு, ஆண்டவரிடத்தில் வந்த ஒன்று. எலியாவுக்கு ஆண்டவரத்தில் வந்து, அதே மாதிரி எலிசாவுக்கு ஆண்டவரத்தில் வந்துச்சு. ரெட்டிப்பான வரம் கிடைச்சது, கொடுத்தது ஆண்டவர். எலியாவின் விண்ணப்பத்தை கேட்டவர் கொடுத்தார். வரங்களும் கிருபைகளும் கொடுப்பது ஆண்டவர். வரங்களும் கிருபைகளும் நம்மளா முயற்சி பண்ணி வாங்க முடியாது. அல்ல, வரங்களும் கிருபைகளும் பணத்தை வச்சு நம்ம வாங்க முடியாது. வரங்களும் கிருபைகளும் காசு கொடுத்து நம்மளால வாங்க முடியாது. ஏன்னா அது ஆண்டவர் கிருபையாய் கொடுக்கிற ஒன்று, ஆண்டவர் இரக்கமாய் கொடுக்கிற ஒன்று, ஆண்டவர் ஈவாய் கொடுக்கிற ஒன்று, ஆண்டவர் தயவாய் கொடுக்கிற ஒன்று. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த கிருபைகளை கொடுக்கும்படி விரும்புகிறார். என் ஊழியக்காரங்களால மட்டும்தான் அற்புதம் செய்ய முடியுமா? நம்மளால செய்ய முடியும். ஊழியர்கள் உங்களை போல சாதாரண ஒரு மனிதர்கள், நாங்கள் உங்களை போல ஒரு மனிதர்கள். எங்களை தேவன் பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். அதே போல தேவன் உங்களை பயன்படுத்தும்படி விரும்புகிறார். கர்த்தர் உங்களை பயன்படுத்தும்படி விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை பயன்படுத்தும்படி விரும்புகிறார். நீங்க இருக்கிற இடத்துல, இருக்கிற பகுதியில ஆண்டவர் உங்களை வல்லமையான கருவியாக பயன்படுத்தும்படி விரும்புகிறார். உங்க மூலமா அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை செய்யும்படி தேவன் விரும்புகிறார். அதற்கு நீங்க ஒப்பு கொடுத்து காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் செய்வார். ஊழியர் மூலமா மட்டுமல்ல, உங்க மூலமாவும் செய்வார். கர்த்தர் செய்யும்படி விரும்புகிறார். நீங்க ஒப்பு கொடுத்து காத்திருந்தீங்கனாலே போதும். எனக்கு ஆண்டவரே என் மூலமாவும் ஒரு அற்புதம் செய்ய ஆண்டவரே, என் மூலமாவும் நோய்கள் விலகட்ட ஆண்டவரே, என் மூலமாக வியாதிகள் மாறட்ட ஆண்டவரே, என் மூலமாவது ஆண்டவரே நடக்க முடியாதவர்கள், கண் பார்வையற்றவர்கள், காது கேட்காதவர்கள் சுகமாகட்ட ஆண்டவரே, ஜோமனிங்க நடக்கும். கர்த்தர் அந்த கிருபையை தரும்படியாக விரும்புகிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியாக விரும்புகிறேன். எங்கள் மூலமாய் நீர் அற்புதம் செய்யும்படியாக விரும்புகிறேன். எங்கள் மூலமாய் நீர் அதிசயம் செய்யும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவரே, அந்த அற்புதத்தை, அதிசயத்தை செய்யும்படி நபர்களாய் நீர் எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.